வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ நம்மள பல பேர்த்திட்டையும் போயிட்டு வாழைப்பழத்தோட ஏதாவது ஒரு மருத்துவன்மைகளை சொல்லுங்கன்னு கேட்டால் வாழைப்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா செரிமானம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நன்மை உண்மையான நன்மை தான். ஆனால் அதை தவிர்த்து இன்னும் நிறைய மருத்துவன்மைகள் வாழைப்பழத்தில் இருக்குது. அதுக்கு காரணம் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளை எடுத்துக்கொள்ளும் போது நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும். அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடல் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். வாழைப்பழம் பல சத்துக்களை தனக்குள்ள கொண்டு இருக்கு. குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்கள்ல அதிகம் நிறைந்திருக்கு. தினமும் காலையில் வாழைப்பழம் சாப்பிடும்போது நாள் முழுவதுமாகவே நம்மளுடைய உடல் வந்து சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக வந்து இருக்கும். மூளை எப்போதுமே விழிப்போடு இருக்க செய்வதில் வாழைப்பழம் மிகுந்த உதவி செய்கிறது. இதனால் தேர்வுகள் எழுதுவதற்கு முன்னாடி மாணவர்கள் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு போகும்போது அவர்களினுடைய அந்த மூளையின் செயல்படக்கூடிய திறன் அதிகரிக்கப்பட்டு சிறப்பாக அவங்க தேர்வுகளை எழுதுவதற்கு வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்தும் பொட்டாசியம் சத்தும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ குறிப்பாக இது வந்து மூளை நரம்புகளை வெகுவாக தூண்டி விடுவதால் ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும். பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோயை தடுக்கிறதுல வாழைப்பழம் பெரும் பங்கு வகிக்குது. எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லிடராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு வாழைப்பழத்தை நம்மளுடைய உணவுகளை நம்ம சேர்த்துக்கலாம். மலச்சிக்கல் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுப்பதற்கு வாழைப்பழத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா பழங்காலம் முதலே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் வந்து பல பேருக்கும் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. பல பேருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டு இருக்கு. ஏன்னா மலச்சிக்கல்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம வாழைப்பழத்தை சாப்பிட்டோம்னா சரியாயிடும் அப்படின்றது நமக்கே தெரியும். ஏன்னா வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய நாசத்து தான் அதுக்கு காரணம் அப்படின்றதும் நமக்கு தெரியும். ஸோ தினமும் காலை மற்றும் மதிய வேலை உணவுகளை சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு உணவு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நீண்ட நாட்களாக நமக்கு இருக்கக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனை, வயிற்று வலி, வயிற்று பொறுமல், வாயு பிரச்சனை, வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரி பலவிதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை நம்ம நீக்கிக் கொள்ளலாம். வயிற்றில் நீர் சத்து குறைபாட்டெல்லாம் மலம் இறுகி போவதை வாழைப்பழம் நமக்கு தடுத்து மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபட வைக்கும். மீண்டும் அந்த மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு வராமலும் தடுக்கும். போதை இறங்கி போவதற்கு நம்ம வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்று பலருக்குமே மது அருந்தக்கூடிய பழக்கம் வந்து இருக்கு. அதில் சிலர் வந்து அளவுக்கு அதிகமாக மது அருந்தி அதிக போதை தலைக்கேறி அவதிப்படுவாங்க. போதையை தெளிவடைய செய்யறதுக்கு ஒரு வாழைப்பழத்தை சிறிது கெட்டி தயிர் மற்றும் சிறிது தேன் ஆகியவற்றோட ஒரு மிக்சியில போட்டு நல்லா அதை அடித்து போதை தலைக்கேறி நபர்களுக்கு கொடுக்கும்போது சீக்கிரத்தில் போதை வந்து தெளிய ஆரம்பிக்கும். உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளுமே மீண்டும் நன்றாக நமக்கு வந்து இயங்க ஆரம்பிக்கும். ஸோ போதை நமக்கு வந்து இறங்கி போகிறதுக்கு இந்த முறையை நம்ம பயன்படுத்தலாம். அதுக்காக வந்து போதை பழக்கத்தை வந்து யாருமே வந்து இங்கே என்கரேஜ் பண்ணலை. மது அருந்துவது, புகைப்பிடிக்கிறது, இது எல்லாத்தையுமே நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு தீமையை தான் கொடுக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா போதை இறங்கி போவதற்கு நீங்கள் இந்த மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். கூடுமான வரைக்கும் மது அருந்தக்கூடிய அந்த பழக்கத்தையெல்லாம் விட்டு விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அல்சர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகை புண். ஸோ இந்த அல்சர் வந்து பெரும்பாலும் காலை உணவுகளை தவிர்ப்பவர்களுக்கு ஏற்படும். அதாவது பிரேக்ஃபாஸ்ட் யாரெல்லாம் சாப்பிடாம ஸ்கிப் பண்ணுறாங்களோ, சாப்பிடாம போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அல்சர் வந்து உடனடியாக வர ஆரம்பிக்கும். அதிக காரசாரமான உணவுகளை அடிக்கடி தொடர்ந்து சாப்பிட்டு வரவங்களுக்கெல்லாம் அல்சர் ஏற்படும். குறிப்பாக பசி எடுத்தும் அந்த நேரங்களில் சாப்பிடாம போகிறவங்களுக்கெல்லாம் அல்சர் வந்து ஏற்படும். ஸோ இந்த மாதிரி அல்சர் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த அல்சர் க்யூராக வரைக்கும்போது நீங்கள் காலை உணவுகளை சாப்பிடணும். காரசாரமான உணவுகளை சாப்பிட்றத தவிர்ப்பது நல்லது. பசி எடுக்கும்போது சாப்பிடணும். ஸோ உங்களுக்கு தினமும் நீங்கள் காலை உணவு சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலை உணவு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த அல்சர் புண்கள் கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து குணமாயிடும். ஸோ ஃபாஸ்ட்டாக அது வந்து க்யூர் ஆகிடும். வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களினுடைய செயல்பாட்டையுமே வாழைப்பழம் நமக்கு வந்து சீராக்கி நமக்கு எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே இந்த மாதிரி குடல் புண், அல்சர் பிரச்சனைகள் நமக்கு வந்து விடுபட வைக்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா வாழைப்பழங்களில் பொட்டாசியம் சத்து இருக்குது. பொட்டாசியம் சத்து இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பொட்டாசியம் சத்து தான் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இறுக்கத்தன்மை ஏற்படாமல் தடுக்கும். ஸோ நரம்புகளில் இறுக்கத்தன்மை இருந்துச்சுன்னா அது இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை கொடுக்காது. அதனால பல விதமான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படலாம். மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பல விதமான பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அந்த
நரம்புகளில் இருக்கக்கூடிய ஈர்க்கத்தன்மையை ஏற்படாமல் நமக்கு தடுக்கிறதே இந்த பொட்டாசியம் சத்து தான். இதனால் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்புறதால இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த பொட்டாசியம் சத்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ ரத்த அழுத்தத்தை சீரான நிலையில் வைத்து இதயத்திற்கு சரியான அளவில் ரத்தம் சென்று வருவதற்கு வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து ஹெல்ப் பண்ணுறதால எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனைகளுமே இல்லாமல் இதயம் தொடர்ந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சீரான இதய துடிப்பை பெற்று நலமோடு வாழ்வதற்கு வாழைப்பழம் ஹெல்ப் பண்ணும். வயிற்றுப்போக்கு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். கெட்டுப்போன உணவுகளை சாப்பிட்றதாலும் சில நோய்கள் காரணமாகவும் சிலருக்கு அதீத வயிற்றுப்போக்கு ஏற்படுது. ஸோ இந்த வயிற்றுப்போக்கால் உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் உப்புகளினுடைய இழப்பு உண்டாகுது. வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு கோப்பை தண்ணீரில் சிறிது உப்பு மற்றும் சர்க்கரை கலந்து அந்த தண்ணீரை நம்ம குடிச்சோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கால் உடல் இழந்த சத்துக்களை நம்ம மீண்டும் மீட்டுக் கொள்வதற்கு வாழைப்பழம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வாழைப்பழங்களை ஒரு டம்ளர் தண்ணீரில் சர்க்கரையும் உப்பும் கலந்து அந்த கரைசலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கும் நின்றுடும். வயிற்றுப்போக்காக உடல் இழந்த அந்த பலத்தையும் அந்த ஸ்ட்ரென்த்தையும் நம்ம மீட்டுக் கொள்வதற்கு வாழைப்பழம் ஹெல்ப் பண்ணும். அப்போ வயிற்றுப்போக்கு பிரச்சனை விடுபடலாம். கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கும் கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு கண்கள். ஸோ இந்த கண்களை கொண்டு தான் நம்ம அனைத்து வேலைகளையுமே செய்கிறோம். எனவே கண் பார்வை நலமாக இருக்க வேண்டியது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ வாழைப்பழத்தில் விட்டமின் ஏ அதிகமாக நிறைந்திருக்கு. இது கண்களில் ஏற்படக்கூடிய அந்த கண்புரை பிரச்சனை, விழிப்படலம் சார்ந்த பிரச்சனை, கருவிழி ஆகியவற்றினோட நலத்தை எல்லாம் மேம்படுத்தி கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்குது. ஏன்னா இன்றைய காலத்தில் கண்கள் பார்வை அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு ஒரு வேலைகளை முழுமையாக செஞ்சு முடிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் மாணவர்களுக்கு ரொம்ப கண் பார்வை திறனானது அவசியம். ஆனால் இப்போ நிறைய பேருமே கண் பார்வை கூர்மையாக இல்லாதால கண்ணாடி மாட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு அவங்களுக்கு காரணம் என்னன்னா ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய குறிப்பாக கண்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை அவங்க எடுத்துக்காமல் இருக்கிறது தான் நான் அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. ஸோ அதனால் விட்டமின் ஏ சத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை எடுத்துக்கொண்டு கண் பார்வையை கூர்மையாக்கிக்கோங்க. கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றலையும் பெற்றுக்கோங்க. புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கூட ஒரு வகை போதை பழக்கம் தான். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை தங்களினுடைய கடினமான முயற்சியால் நிறுத்தியவர்களுக்கெல்லாம் ஒரு சில சமயங்களில் மீண்டும் ஸ்மோக் பண்ணணும், அதாவது புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபீல், அந்த உணர்வு ஏற்படும். அந்த மாதிரி சமயங்களில் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா புகைப்பிடிக்க தோன்றக்கூடிய அந்த உணர்வை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மேலும் இத்தனை காலமாக புகைப்பிடிக்கிறதுல நம்மளுடைய உடலில் தங்கியிருக்கக்கூடிய நிக்கோட்டின் நச்சு பொருளை வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மெக்னீசியம் சத்துக்கள் நமக்கு நீக்கிவிடும். ஸோ அதனால் அந்த புகைப்பிடிக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்தும் நம்ம விடுபடலாம். இத்தனை காலமாக புகைப்பிடிச்சதால் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த நிக்கோட்டின் நச்சு பொருளையுமே வெளியேற்றிக்கலாம். மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். உடல் நலம் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அது போலவே அனைவருக்கும் மனநலம் நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். சிலருக்கு அப்பப்போ அதீத கோபம் மற்றும் வெறுப்பு போன்ற தீவிர உணர்ச்சிகள் ஏற்படும். மேலும் மனதில் ஒரு பதட்டமான ஒரு மனநிலையும் இருக்கும். அதாவது ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இருக்கும், படபடப்பு தன்மை எல்லாம் இருக்கும். ஸோ இப்படிப்பட்டவங்கெல்லாம் வாழைப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது அவர்களுடைய மனநிலையில் சிறந்த மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத உணவு நிபுணர்களும் குறிப்பிடுறாங்க, மருத்துவ நிபுணர்களும் குறிப்பிடுறாங்க. ஏன்னா வாழைப்பழம் முன்னாடியே பார்த்தோம், அதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம், பொட்டாசியம் சத்துக்களை கொண்டு நரம்புகளில் இறுக்கத்தன்மை ஏற்படாமல் பாதுகாத்துக்கிறதால மன அழுத்தம், இந்த மாதிரி படபடக்கூடிய தன்மை நம்ம விடுபடலாம். ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதால எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. எனவே நீங்கள் வாழைப்பழத்தில் எந்த வகையாக இருந்தாலும் தொடர்ந்து ஒரு வாழைப்பழம் தினமும் எடுத்துக்கோங்க. நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.